ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடாக லாங் டர்மாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகும். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இனிமேல் யூஸ் பண்ணி நல்லா அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோக்கில் ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறையா விதமான கிரிப்டோ அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்சோ கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு சைன் அப் பண்ணாலே ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் கொடுப்பாங்க. மினிமம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் இருந்தால் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ள அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய விதமான போனஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு தேவையான போனஸை க்ளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெபாசிட் போனஸ், வித்ட்ரா போனஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சாரி, வித்ட்ரா போனஸ் தெரியாது, பட் இருக்குது. ஓகேங்களா? அந்த கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேம்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது, ஸோ அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்கள் ஆட் கேஷ் அமௌண்ட் வந்து போட்டால் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கூப்பன் கோடு கொடுப்பாங்க. எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் லூடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. சைடில் பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பண்ணால் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லூடோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லூடோ கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சிம்பிளாக இந்த ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஆப்போனண்ட்டு நீங்களும் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். ஒரே ஒரு ஆப்பில் அதிகமான கேம்ஸ் இருக்குது. எந்த கேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது? சில பேர் லூடோ பிடிக்கும், சில பேர் வந்து அந்த ஃபுட் சாப், அந்த ஃபுட் கட் பண்ணுறது, கிரிக்கெட் கேமு அண்ட் அந்த பேஸ்கெட் பால் கேமு, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேம்ஸ் வந்து பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் லைக் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேமை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டு வேர்ல்டு வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுலேயும் வந்து சில கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பண்ணால் ஆப்போனண்ட்டு நீங்களும் ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணால் சம்டைம்ஸ் ஃப்ரீ மேட்ச்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃப்ரீ மேட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட்டே பண்ண தேவையாது. இதெல்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா டூ ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி நீ வின் பண்ணால் அதுக்கு உண்டான அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எப்படின்னா, இந்த ஃப்ரீ மேட்ச் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. உங்கள் டீம் வின் பண்ணிட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரீயில் சூஸ் பண்ணிட்டேன். எதனா ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் ரேண்டமாக எதனா ஒரு கார்டை சூஸ் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டோனி டீம். ஓகேங்களா? இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. 450 பேருக்கு மேலே ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. உங்களோட டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆச்சுன்னா நீங்களும் வின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் டீம்ஸ் வந்து வேறு எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அவங்களும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பேசிக்காக இது என்ன கேம் அப்படின்னா, அந்த ஃபுட் வந்து கட் பண்ணுற கேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வரும். இதை நம்ம கட் பண்ணணும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா, அதே டைமில் உங்களோட டீமும் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட டீமோட டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம், அந்த விராட் கோலி டீமை கூட உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வின்னிங். ஓகேங்களா? நடுவில் வர பாம்பெலாம் வந்து டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் உங்கள் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்களும் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணால் விட்டால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அந்த பாம்பை கட் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ நானே பண்ணிட்டேன். ஸோ என்னால் பேசிகிட்டே கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ண முடியல. ஓகே, ஸோ எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் விட்டு. ஓகே, இப்போ மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணதுனால ஒரு 68 ஸ்கோர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தேன். என்னோடய ஸ்கோர் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். டோட்டலாக உங்கள் டீமோட ஸ்கோர் நிறைய ஆட் ஆகும். நீங்கள் ப்ளேவே பண்ணாமல் விட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங் முடிஞ்சோடனே ரிசல்ட்டு ஷோ பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணலை. ஓகேங்களா?
ஸோ ப்ளே பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிஞ்சோடனே யார் வந்து பண்ணால் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. விராட் கோலி டீமா இல்லை தோனி டீமா? நான் வந்து தோனி டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் முடிஞ்சிருச்சு. நாம தான் லீடிங் ஸ்கோரில் இருக்கோம். நாம வின் பண்ணிவிட்டோம். நமக்கு உண்டான அமௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. என்ன பிரதர் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டீமாக நீங்கள் வின் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு எனிவே இது வந்து ஒரு ஃப்ரீ தான். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஃப்ரீயாக தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்கள் அமௌண்ட்டு பெட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமாக நம்ம வின் பண்ணக்கூடியது. இல்லை நான் இண்டிவிஜுவலாகவே ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் கேம்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம்ஸ் இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். என்னென்ன கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் கிரிக்கெட் இருக்குது, அந்த ஃபுட் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பபுள் ஷூட்டர் இந்த கேம்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த பபுள் ஷூட்டர் பிடிக்கும். சில பேர் வந்து அந்த ஸ்டம்பிட் கேம் வந்து நிறைய பிடிக்கும். அதுக்கு ஆகேஸ் இருக்குது. ஸோ மற்ற கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அதிகமாக ப்ளே பண்ணது எந்த கேம் அப்படின்னா, இந்த கேம் தான் ப்ளே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் சமுகாய் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இந்த ஃபுட் கட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 2 ரூபீஸ் கொடுத்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 2 ரூபீஸ் வந்து கொடுத்து ப்ளே பண்ணேன்னா, நான் வின் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.4 ரூபீஸ் கிடைக்கும். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்போனண்ட்டும் ப்ளே பண்ணுவாங்க, நீங்களும் ப்ளே பண்ணணும். ஃபுட்ஸ் வந்துச்சுன்னா கட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஃபுட்ஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் ஃபுட்ஸாக கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான பாயிண்ட் தான் ஆட் ஆகும். பாம் கரெக்டாக இந்த மாதிரி அதிகமாக ஃபுட்ஸ் ஆகும்போது தான் கரெக்டாக வரும். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஸ்டோர் வந்து சைடில் வந்து பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். ஃபுட்ஸ் நல்லா மேலே டாப்பில் வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எத்தனை ஃபுட்ஸ் ஒரே டைமில் வருது அப்படின்னு தெரியும். முடிஞ்சாலும் அந்த வார்மை மட்டும் டச் பண்ணாதீங்க. வார்ம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி ஸ்டோர் அதிலே போயிடும். இந்த மாதிரி காம்போவாக கட் பண்ண பாருங்க. ஓகே, முடிஞ்சளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். 75 ஸ்கோர் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் டைமில் ஒரு பாம்பை டச் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஓகே, கேம் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வின் பண்ணிட்டோமா லூஸ் பண்ணிட்டோமான்னு. இன்னும் ஆப்போனண்ட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட ஸ்கோர் 84. எஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆப்போனண்ட் நம்மளோட கம்மியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம 3.4 ரூபீஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணால் ப்ளே அகைன் கொடுத்து ப்ளே பண்ணலாம். இல்லை குயிக் டைம் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளான கேம்ஸ் நிறைய விதமான கேம்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தா உங்கள் சைன் அப் ஒரு 50 யூஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? உங்களோட யூபிஐ ஐடி மூலியமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபீஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் நான் கொடுத்தேன்னா பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இது மூலிமா உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். வித்ட்ரா பண்ணதும் அதே மாதிரி தான். வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் இருந்தால் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 31 ரூபீஸ் இருக்குது. ஜஸ்ட் 31 அப்படிங்கிறத கொடுக்குறேன். வித்ட்ரா கொடுத்த அடுத்த செகண்டே வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ நான் வந்து யூபிஐயில் வந்து வித்ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பேங்க் கார்டு கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கே வேணுனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி வேணுனா யூபிஐ ஐடி வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோட பேடிஎம்மோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோட பேடிஎம்மோட யூபிஐ ஐடி காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ லிங்க் நான் கொடுக்குறேன். லிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வித்ட்ரா கொடுக்குறேன். 31 ரூபீஸ் வித்ட்ரா அப்படிங்கிறத கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். வித்ட்ரா வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க நீங்களே செக் பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 11:40. ஓகேங்களா? உடனே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ மேலே டாப்பில் வித்ட்ரா சக்ஸஸ்னு வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு 29.45 பைசா வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் போய் இதை வந்து பேடிஎம்மில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேங்களா? ரொம்பவே வந்து பண்ணால் ட்ரஸ்டடாக லாங் டைமாக ரன் ஆகிட்டு இருக்குது. வித்ட்ரா பண்ண அடுத்த செகண்டே ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 1 மினிட் 2 மினிட் தான் கிடையாது. நீங்கள் அடுத்த செகண்டே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்குற பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.